வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சசி செல்வி. இன்னைக்கு சைவ மீன் வறுவல் நல்லா ருசியாக காரசாரமாக. புரட்டாசி மாதம் இல்லையா, இன்றைக்கி சண்டே வேற. பசங்களுக்கு மீன் ஆசை வந்துருச்சா, அப்போ உடனே நல்லா பெரிய சைஸாக வாழைக்காய் பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வாங்க எப்படின்னு சமைக்கிறத பார்க்கலாம். வாழைக்காயை வச்சு இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வாழைக்காயை கழுவிட்டு எடுத்துக்கலாம். மேலாக இருக்கிற தோலை இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துடலாம். வாழைக்காயை மேலே தோல் சீவிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு 4 உப்புக்கல் சேர்த்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம கட் பண்ணி அதில் தான் சேர்த்திக்குவோம். அப்போ தான் வாழைக்காய் கலர் மாறாது நமக்கு. ஒவ்வொரு வாழைக்காயை எடுத்துக்கலாம். வாழைக்காயை இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அளவு ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுறதை தண்ணியில் சேர்த்திக்கலாம். வாழைக்காயெல்லாம் இதே மாதிரி நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணதை தண்ணியில் போட்டோங்கன்னா நமக்கு கலர் மாறாது. அதனால தான் நான் உப்பு தண்ணியில் சேர்த்திக்கினேன். வாழைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். மசாலா தடவிக்கலாம். மசாலா பார்த்துடலாமா? மசாலாவுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ரெட் சில்லி, நான் அது 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நல்லா மணமாக இருக்கிறதுக்கு கரம் மசாலா சுவையும் நல்லா கூடுதலாக கொடுக்கும். ஒரு 1 ஸ்பூன் எடுத்தாச்சு. தேவைக்கேற்ப தூளுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், கோபுரங்கோலை 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி தெளித்து பிசிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலையும் வாழைக்காயில் ஒட்டாது. அதனால் நல்லா தொளிச்சு பிசிக்கலாம் தண்ணியை. பாதி லெமன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் இருக்குது, பாதி எடுத்திருக்கேன். அதனால் சின்னதாக இருந்தால் 1 லெமன் எடுத்துக்கலாம். நம்ம லெமனை இதிலையே புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சாறு பிழிஞ்சதும் நல்லா இன்னொரு முறை கலக்கிடலாம். பாருங்கள், நல்லா மசாலா கலக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் தடவிடலாம். நல்லா
நல்லா இந்த மாதிரி மசாலா தடவிட்டு ஜோடிச்சு வச்சுக்கலாம். அக்காவங்களுக்கெல்லாம் நல்லா மசாலா போட்டாச்சு. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் போல் இதை நல்லா ஊறட்டும். எந்த டிஸ்டர்பும் பண்ண தேவையில்லை. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வேறு குட்டி வேலை ஏதாவது இருந்தால் போய் முடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுட்டேன். பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம தாளிப்புக்கெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்மளுக்கு வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தேவைப்படாது. ஓரளவுக்கு மீடியமான எண்ணெய் இருந்தால் போதும். ஒரு 3 ஸ்பூன் நம்ம எண்ணெய் கரண்டியில் 3 கரண்டி ஊற்றினா போதிக்கும். ரொம்பவும் எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். நமக்கு எண்ணெய் சூடேறிடுச்சு. எண்ணெயில் சேர்த்திடலாம். நாலு வீடுக்கு போகும். மீன் மனம் எப்படி போதோ அதே மாதிரி தான். இந்த மசாலாலாம் கூடுதலாக கரெக்டாக போட்டோங்கன்னா சுவை சூப்பராக இருக்கும். இன்னொன்று கூட சேர்க்கலாம், இடம் இருக்கு. முதல்ல ஒரு புறம் நல்லா வேக வைக்கலாம். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு புறம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு புறம் திருப்பிக்கலாம். ஒரு புறம் வேகிறதுக்கு எப்படி பார்த்தாலையும் ஒரு 3 நிமிஷம் பிடிக்கும். இன்னொரு புறம் திருப்பிக்கலாம். இந்த மசாலாலாம் நம்மளுக்கு பிரிஞ்சு இருக்குது இல்லையா, அது மேலே நம்மக்கிட்ட இருக்கிற மசாலாவை லைட்டாக அது மேலே போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசாலாவை நல்லா தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருப்பிட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எடுக்கிற டைமு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். நமக்கு நல்லா வெந்து வச்சு பாருங்கள், எடுத்துடலாம். நல்லா சுவையான சைவ மீன் வறுவல் என்னுடைய ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டேன். என்னுடைய ஸ்டைலில் சுவையான சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படி சமைச்சிருக்கேன் நீங்களும் ஒரு முறை சமைச்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செல்வி. பை பாய் உறவுகளே.